வெல்கம் டு ஜேஎம் ஜாய் கார்டன். இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி தோட்டத்தில் செஞ்ச சில வேலைகளை பற்றி பார்க்க போகிறோம். புதினா குச்சிகள் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சம் 2 க்ரோ பேக்கில் நடவு செஞ்சிடலாம் அப்படின்னு இன்றைக்கி காலையிலேயே நட ஆரம்பிச்சிட்டேன். அது பாருங்கள், அந்த குச்சிகள்லாம் நல்லா அதில் கொஞ்சம் இலைகளே இருக்குது. 2 க்ரோ பேக்கில் நம்ம நட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிஷப் சில்லி, ஏற்கனவே கன்றுகள் போட்டு வச்சுருந்தோம் நாற்றுகள். அதை எடுத்து ஒரு 4 க்ரோ பேக்கில் 4 செடிகளாக வச்சுருக்கோம். இது மீதமுள்ள பிஷப் சில்லி நாற்றுகள். இது தக்காளி நாற்று இன்னும் நடவு செய்யலை. இது பாருங்கள், இதில் ஒரு பப்பாளி செடி, இது ஒரு குட்டி பப்பாளி செடி வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எங்கள் முருங்கை மரத்துலேயே விழுந்த முத்தி போன முருங்கை காயிலேருந்து எடுத்த விதைகள். சூப் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன செடியாக வளர்க்கலான்னு சொல்லிட்டு அந்த விதைகளையும் நான் நடவு செய்கிறேன். செடியாக வளர்ந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். மண்கலவைகள்லாம் காலையிலே தயார் பண்ணி விதைகள்லாம் நடவு செஞ்சு அதுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. ஏற்கனவே எங்கள் ஊரில் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. இது ஒரு ஷேடான பிளேஸில் தான் வச்சுருக்கோம். அடுத்து கொஞ்சம் கீரை விதை ஒரே க்ரோ பேக்கில் தான் போட போகிறேன். எப்படி வளருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். போட்டாச்சு. அதுக்கும் இப்போ தண்ணி தெளிக்கணும். கீரைக்கெல்லாம் ஊற்றக்கூடாது. லைட்டாக தெளித்தா மட்டும் போதுமானது, இல்லைன்னா விதைகள்லாம் மேலே வந்துடும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வீட்டிலே நடவு செஞ்சு நீங்களும் உங்கள் குடும்பத்தாருக்கு கொடுங்க. ஹாப்பி கார்டனிங்.